வந்து உனக்கு என்னன்னு தெரிஞ்சிருச்சே 10ன்னு எடுத்துக்கணும். அப்போ ஒரு படம் 10னா 4 படத்துக்கு 40 ரூபா அந்த மாதிரி தான் நீ கண்டுபிடிக்கணும். ஓகேவா? பாரு, ஒரு ஆண்டில் விற்பனையான இருசக்கர வாகனங்கள் அல்லது ஈருளிகள் எத்தனை அப்படின்னு கேட்டிருக்கான். இருசக்கர வாகனங்கள் எங்கே இருக்குது? இங்கே இருக்கு. 1 2 3 4 5 6 7 8 9 இருக்குது. அப்போ 9 ஒரு படத்துக்கு 10னா 9 பெருக்கல் 10 = 90. ஓகேவா? 90 வந்துருச்சு. எப்படி வந்துருச்சுன்னு ஓகே பாரு. கொடுக்கப்பட்டவை ஒரு படம் 10 வண்டிகள் குறிக்கிறது. அப்போ 9 பெருக்கல் 10 = 90 இருசக்கர வண்டிகள் விற்பனை செய்யப்பட்டுள்ளன. அண்டர்ஸ்டாண்ட்? இப்போ எப்படி 90 வந்துச்சுன்னு புரிஞ்சுதா இல்லையா? ஓகே, அடுத்த கொஷின் பாரு. ஒரு ஆண்டில் 20 பேருந்துகள் விற்பனை செய்யப்பட்டுள்ள சரியா தவறா என கூறுகள். அதாவது ஏதோ ஒரு வருஷத்தில் 20 பேருந்துகள் விற்பனை செய்யப்பட்டுள்ளதுன்னு கொடுத்துருக்கான். பாரு, இதுலேயும் நிறைய பேருந்து இருக்குது, இதுலேயும் 3 இருக்குது, இதில் நிறையா இருக்குது, இதில் 2 தான் இருக்குது. அப்போ ஒரு பேருந்துக்கு 10னா இதில் வந்து 20 பேருந்துன்னு மதிப்பு வந்துருச்சா? அப்போ இதுக்கு ஆன்சர் என்னது? சரி. ஓகேவா? ஓகே, அடுத்தது பாரு. எத்தனை மிதிவண்டிகள் விற்பனை செய்யப்பட்டுள்ளன? எத்தனை மிதிவண்டிகள் விற்பனை செய்யப்பட்டுள்ளன? அப்போ எத்தனை மிதிவண்டிகள் எத்தனை? 1 2 3 4. அப்போ ஒரு மிதிவண்டிக்கு 10 அப்படின்னா 4 மிதிவண்டிக்கு மதிப்பு என்ன? 40 மிதிவண்டிகள். இப்போ 40 மிதிவண்டிகள் விற்பனை செய்யப்பட்டுள்ளது. சரியா? ஓகே, அடுத்தது 4th கொஷின் பாரு. எத்தனை மகிழுந்துகள் மற்றும் சுமையுந்துகள் விற்பனை செய்யப்பட்டுள்ளன? மகிழுந்து எத்தனை மற்றும் சுமையுந்து எத்தனைன்னு கண்டுபிடிக்கணும். மகிழுந்து எத்தனைன்னு கண்டுபிடிங்க. 1 2 3 4 5 6 7. 7 மகிழுந்துகள். ஓகேவா? அப்போ 7 பெருக்கல் 10 = 70. மற்றும் சுமையுந்துகள்னு கேட்குறான். சுமையுந்துகள் எத்தனை? 3. அப்போ 3 பெருக்கல் 10 = 30. அப்போ மொத்தம் இதில் ரெண்டுலேயும் எத்தனை? 70 + 30 = 100. அப்போ 100 மகிழுந்துகள் விற்பனை செய்யப்பட்டுள்ளன. புரிஞ்சுதா? இது 2 மற்றும் அப்படின்னா இதுவும் சேர்த்து எத்தனைன்னு கேட்குறான். இப்போ இதில் 70 இதில் 30. அப்போ 100 வண்டிகள், மொத்தம் 100 வண்டிகள் விற்பனை செய்யப்பட்டுள்ளன. ஓகேவா? ஓகே, அடுத்த கொஷின் பாரு பார்க்கலாம். எத்தனை மகிழுந்துகள் மற்றும் 4th கொஷின் ஃபினிஷ் பண்ணியாச்சு. 5th ஒன். மொத்தம் எத்தனை வண்டிகள் விற்பனை செய்யப்பட்டுள்ளன? மொத்தம் அப்படின்னாவே நம்ம என்ன பண்ணணும்? இங்கே இருக்கக்கூடிய பிக்சர் எல்லாத்தையும் கூட்டணும். அப்போ இதில் எத்தனை இருக்குது, இங்கே எத்தனை, இந்த பிக்சர் எத்தனை, இதெல்லாத்தையும் கூட்டலாமா? எஸ், இது எல்லாத்தையும் கூட்டி பார்க்கலாம். இது எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா என்ன வருது? 7 மகிழுந்துகள், 3 சுமையுந்து, 9 இருசக்கர வண்டி, 2 பேருந்து, 4 மிதிவண்டி. அப்போ இது எல்லாமே 7 மகிழுந்துக்கு 70 30 90 20 40. அப்போ 250 வண்டிகள் விற்பனை செய்யப்பட்டுள்ளன. அவ்வளோதான். அண்டர்ஸ்டாண்ட்? தட்ஸ் ஆல். இப்போ இது எப்படி நம்ம ஈஸியாக பட விளக்கப்படத்தில் இருந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டியா? அவ்வளோதான். இப்போ இதை நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா இதுக்கு ஒரே ஆன்சர் நீ தான் கண்டுபிடிக்கணும். எடுத்துக்காட்டு பாரு. 5 மாதங்களில் விற்பனையான வியாபார கைபேசிகளின் எண்ணிக்கை பட விளக்கப்படமாக கொடுக்கப்பட்டுள்ளது. பாரு, ஜனவரி மாதம், அதாவது ஆன ஒரு கம்பெனி, அப்படிங்கிற ஒரு கம்பெனி, 2 கம்பெனி இருக்குது. ஓகேவா? ஸோ இதில் இவ்வளோ ப்ராடக்ட் ஜனவரி மாதத்தில் இந்த மொபைல் சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து இந்த கம்பெனியில் வந்து இவ்வளோ மொபைல் யூஸ் பண்ணியிருக்கான். ஓகேவா? அப்போ இதில் என்ன இருக்குது? ஃபுல் மொபைல் இருக்குது, ஆஃப் மொபைல் இருக்குது. அவனே மதிப்பு கொடுத்துருப்பான் பாரு. இந்த பிளாக் ஃபுல் மொபைலும் இந்த ஒயிட் ஃபுல் மொபைலும் ஒவ்வொரு படமும் 100 கைபேசிகளையும். நல்லா தெரிஞ்சுக்கோ. அங்கே 10ன்னு பார்த்தோம். இப்போ இந்த முழு கைபேசியோட மதிப்பு என்னது? 100. அப்போ இந்த 3 100னா 300. ஓகேவா? ஓகே, அடுத்தது ஆஃப் மற்றும் இந்த ஒயிட்டில் ஆஃப் ஆகிய ஒவ்வொரு படமும் 50 கைபேசிகளையும். அப்போ இந்த அரைக்கு மதிப்பு என்னது? 50. அப்போ ஃபுல் மொபைலுக்கு வந்து 100 மதிப்புன்னு எடுத்துக்கணும். ஆஃப் மொபைலுக்கு என்னது? 50 அப்படின்னு எடுத்துக்கிறேன். தட்ஸ் ஆல். ஓகேவா? ஓகே, அப்போ இங்கே கேட்குற கொஷின்ஸ்க்கு நீ ஆன்சர் ஃபைன் பண்ணுறியா? இதில் நீயே ஆன்சர் ஃபைன் பண்ணி இங்கே கொடுத்துருக்கான். ஓகேவா? இவங்க கொடுத்துருக்கிறத வச்சு நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பாரு. ஓகேவா? அப்போ நான் நடத்தின சம்மும் ஹோம்ஒர்க் நோட்டில் போட்டுருங்க. ப்ளஸ் இந்த சம்மும் ஹோம்ஒர்க் நோட்டில் போடு. 1 மார்க்ஸ் உனக்கு ஆன்சர் தெரிஞ்சதுன்னா நீ ஃபைன் பண்ணு, இல்லைன்னா நான் நெக்ஸ்ட் கிளாஸில் சொல்கிறேன். ஓகேவா? அடுத்தது இதுக்கெல்லாம் நம்ம கிராஃப் தான் போடுவோம். இந்த 4th கொஷின் வந்து ஹோம்ஒர்க். சரியா?
அப்போ இங்கே பாரு, மாணவர்கள் பள்ளியில் விளையாடும் பல விளையாட்டுகள் இந்த பட விளக்கப்படம் காட்டுகிறது. ஓகேவா? விளையாட்டு மாணவர்களின் எண்ணிக்கை, கோகோவில் எத்தனை பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க, கபடி எவ்வளோ, கால்பந்து, கூடைப்பந்து, கைப்பந்து இதெல்லாம் கொடுத்துருக்கான். ஒவ்வொரு மாணவர்களின் மதிப்பு 10ன்னு கொடுத்துட்டான். அப்புறம் இது கேட்கறதுக்கு நீயே ஆன்சர் வந்து புக்லேயே ரைட் பண்ணுங்கள். ஓகேவா? நீயே கான்செப்ட் பின்னாடி பேக் சைடு ஆன்சர் பார்க்காம உனக்கு என்ன தெரியுதோ அந்த கான்செப்டை வச்சு நீயே எழுது. சரியா? தட்ஸ் ஆல். அப்போது இப்போ நான் நடத்தின எக்ஸாம்பிள் சம்மு, மகிழுந்து சம் ஒன்று, ப்ளஸ் அடுத்தது அந்த செல்ஃபோன் சம் இருக்கு இல்லையா, அது ப்ளஸ் இந்த சம், இந்த 3மே ஹோம்ஒர்க். ஓகேவா? ஓகே, இது புக்லேயே நீங்கள் ஆன்சர் எழுதிக்கிட்டிங்கன்னா ஓகே. நோட்டில் நீங்கள் போட்டு காப்பி பண்ணி நோட்லேயும் நீட்டாக ரைட் பண்ணி வைங்க. அண்ட் தென் 1 மார்க்ஸுக்கு ஆன்சர் தெரிஞ்சதுனால நீ ஃபைன் பண்ணலைன்னா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஓகேங்களா? தேங்க்யூ.